தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 18வது நாள். இந்த நாள் நன்னாள். இந்த நன்னாளிலே மணிவாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் எண் 18 பற்றி நாம் சிறிது சிந்திக்கலாம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் என வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியில் மணித்தொகை வீரற்றார்போல் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியில் மணித்தொகை வீரற்றார்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கை தாரகைகள் தாமகல கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகியானாய் பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொழி சேர் பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொழி சேர் பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொழி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றார் கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே ஏ
பெண்ணே இப்பூம்புனல் ஆடேலோர் எம்பாவாய் கண்ணார முதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாடலினுடைய பொருள், சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியிலுள்ள நவரத்தனங்கள் ஒளி இழந்தன. பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் இப்படி மூன்றுமாக திகழ்கின்ற அவர் வானமாகவும் பூமியாகவும் இவைகள் அல்லாத பிற உலகங்களாகவும் திகழுகிறார். கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்திலே பாய்ந்து நீராடுங்கள் என்பதாகும். இந்த பாடலின் விளக்கமாக ஆணினம் பெண்ணினம் இவைகள் இல்லாமல் அலி என்கின்ற இனம் இருக்கிறது. இது இறைவனுடைய படைப்பிலே அதிசயமாக இருக்கக்கூடிய ஒன்றாகும். இப்படி இருக்கக்கூடியவர்களை, அலியாக இருக்கக்கூடியவர்களை திருநங்கை என்று நாம் எல்லாம் அழைக்கிறோம். அப்படி அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். இப்படி இறைவனுடைய படைப்பு எல்லாமே ஒன்றாக இருக்கக்கூடியது. கேலிக்கு உரியதாக எதுவுமே இல்லை. இறைவனே ஆணாக பெண்ணாக அலியாக இருக்கிறான். அப்படி அவனுடைய படைப்பாக இருக்கக்கூடிய மனித படைப்பிலே அலியாக இருப்பதையும் நாம் கௌரவமாக கருத வேண்டும். இப்படி அந்த பரம்பொருள் படைக்கின்ற எல்லா உயிர்களையும் நாம் ஒன்றாக காண வேண்டும், ஒன்றாக நினைக்க வேண்டும் என்பதை மணிவாசக பெருமான் உணர்த்துகிறார். எப்படி கதிரவன் முன்னால் மற்ற விண்மீன்கள் ஒளி இழக்கின்றனவோ அதுபோலவே இறைவன் முன்னாலே மற்ற பொருள் வகை செல்வங்கள் தங்களது முக்கியத்துவத்தை இழக்கின்றன. இதனை மனதிலே கொண்டு மற்ற பொருள்களின் மீது பற்று கொள்ளாமல் இறை அருளின் மீது மனதை செலுத்த வேண்டும் என்பதாகும். இந்த திருவெம்பாவை பாடலினுடைய மெய்ப்பொருள் நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய 5ஆம் திருமுறையிலே அருளி உள்ள பதிகம் போன்றே உள்ளதை உற்று நோக்கலாம். தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே என்ற பாடலிலே சொல்லுவார் அவர். அதாவது அடியும் முடியும் காண முடியாத அண்ணாமலையானை தேடிச் சென்று அவருடைய திருவடிகளை தொழுதால் அவர் நம்மை நாடி வந்து அருள் செய்வார். ஆடியும் பாடியும் அண்ணாமலை அண்ணலை கைதொழுதால் நம்முடைய அனைத்து வினைகளும் ஒளிந்து நாம் முக்தி பெறுவது நிச்சயம் என்று அப்பர் பதிகத்தின் மெய்ப்பொருளுக்கு இணையாக அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.